heartbeat make you cry? ஓ ஸோ நம்மளால இது பண்ண முடியுமா? நம்மளால இது பண்ண முடியும்ப்பா. யாருமே நம்மளை நம்பல, நம்ம மட்டும் நம்மளை நம்புகிறோம். ஆமாம், நம்ம லூஸுன்னு நினச்சிக்குவாங்க. நம்ம ஆரம்பத்தில் நம்ம என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தோம், நம்ம அது இல்லையோ அப்படியா? ஸோ நம்ம யார்? சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆரம்ப ஸ்டேஜில் உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் வந்தால் அது ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ப முடியாத ஒரு விஷயம். அது எப்படி அந்த பிம்பம் நம்மளை வேறு மாதிரி காமிக்கும். அது அப்படின்னா நம்மளோட மனசு மாறணும்னு நம்மளோட இதயம் மாறணும், நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாறணும், நம்மளே மாறணும். எனக்கு யார் சான்ஸ் கொடுப்பேன்? நான் தான் கொடுப்பேன். நான் தான் என்னோட புள்ள, ரைட்? நான் தான் கொடுத்துக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் ரைடிங் சக்ஸஸ், இட்ஸ் அபவுட் நெகோஷியேட்டிங் ஃபெயிலியர். ஆஹா. தி மாதேவன் ஷோ. வணக்கம் கார்த்திக். தேங்க்யூ மாதேவ். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஃபார் தி ஷோ. வெல்கம் டு MPower, வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. யப். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறது. ஏன் சந்தோஷம் அப்படின்னா, நான் முதல்ல சென்னையில் அட்டென்ட் பண்ண ஒரு லைவ் ஸ்டாண்டப் காமெடி ஈவெண்ட் வந்து உங்களோட தான். ஓகே. அண்ட் அன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸும் இருந்துச்சு. என்னது? அன்னைக்கு வந்து எனக்கு பர்த்டே. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் சாப்பிட போனோம். அங்கே யுவர் ஆல்சோ பெர்ஃபார்மிங். ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லி சும்மா பர்த்டேன்றதுனால என்னை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. யூ ஆல்சோ சாங் ஹாப்பி பர்த்டே. ஓ நான் பாட்டுலாம் பாடினேன்னா. ஆமாம். நைஸ். ஸோ அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் குமாரை மீட் பண்ணுறேன். அப்படிங்களா? கார்த்திக் குமார் மீட் பண்ணும்போதே ஹாப்பி பர்த்டேவோட ஆரம்பிச்சிங்க. நைஸ். தட்ஸ் a good thing. நல்ல ஆரம்பம். எனக்கும் உங்களோட பேசணும்னு இருந்துச்சு. பிகாஸ் நீங்கள் ஐ திங்க் இந்த நடத்துகிற இந்த இன்டர்வியூ சீரீஸோட வைப் ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். பிகாஸ் ஐ கேன் see so many younger versions of me. இதை வந்து இந்த இன்டர்வியூஸை பார்த்து எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணுங்கிற ஒரு ஆசையை வந்து ஊக்கப்படுத்தியிருக்கோம். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ். ஐ ஃபீல் யூர் டூயிங் சம்திங் both sensible, entertaining and intelligent. So hats off to you. I really wanted to talk to you. Big fan. Thank you so much, Karthik. கார்த்திக் வந்து பல முகங்கள் உண்டு. ஸ்டாண்டப் காமெடியன், என்டர்டெய்னர், ஆக்டர், ரைட்டர், டிரெக்டர், எல்லாமே உண்டு. அண்ட் இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பல நேரங்களில் ஹோப்ஃபுல்லாக இருப்போம், பல நேரங்களில் ஹோப்லெஸ்ஸாகவும் இருப்போம். இதெல்லாம் பேசலாம், லைஃப் பேசலாம். Absolutely. Happy to. Yeah. So tell us about being a dreamer. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி ஃபஸ்ட்டு பண்ணணும்னு டிசைட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை அதுதான் பண்ணணும்னு முடிவு பண்ண பிறகு நடுவில் ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் இப்போது ரைட்டர், டிரெக்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நடக்குது இல்லை? ஐ திங்க் இதுக்கெல்லாம் ஆரம்பம் வந்து படிப்பு முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு தேடல் எல்லாருக்குமே இருக்கும். என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்கூலில் முடிச்சு காலேஜில் இறங்கின உடனே எனக்கு வந்து ட்ராமா பண்ணணும், சினிமா பண்ணணும், தியேட்டர் பண்ணணும், லைவ் ஷோஸ் பண்ணணும், சினிமா எடுக்கணும், சினிமாவில் நடிக்கணும். ஐ வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட். பட் இறங்கினது இன்ஜினியரிங். ஸோ ஐ திங்க் அந்த இடத்துலையே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேராசைக்கு அஸ்தி வரும். அதுதான் இதில் நம்ம ஏதாச்சும் பண்ணலாமேங்கிற ஒரு ஆசை. அண்ட் ஐ ஸ்டார்டட் லேர்னிங்னா என்ன அர்த்தம்? ஐ ஒர்க் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு 25 அமெச்சூர் ட்ரூப்ஸ் இருந்துச்சு அப்போது. தமிழ் தியேட்டர், இங்கிலீஷ் தியேட்டர் நடிப்பேன், ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன், ஒரு விதத்தில் போஸ்ட்டு பேம்ஃப்ளெட்லாம் கொடுத்துட்ருப்பேன். ஏதாச்சும் பண்ணணும், அந்த பிளேயில் ஏதோ ஒரு ரோல் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் ரோல் நடிக்க சான்ஸ் கிடச்சா நல்லது, கிடைக்கலனா கூட அந்த ஒரு சூழல்லையே இருப்பேன். அந்த சூழலில் வந்து கற்றுக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. நான் அப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் டைம். காலேஜ் முடிச்சுட்டு நேராக ஒரு 5-6 hours ஐ வில் பி வித் பீப்புள் கிரியேட்டிங் சம்திங். அங்கேருந்து விட்னஸ் பண்ணுறது, அவ்வளோதான், அதுதான். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து சில ஆட் ஃபில்ம்ஸில் நடித்தேன், டாக்குமெண்ட்ரிஸில் நடித்தேன். அந்த ஆட் ஃபில்ம்ஸில் நடித்து என்னை பார்த்து ஐ திங்க் அலைப்பாயுதே ரோலுக்கு என்ன காஸ்டிங் பண்ணும்போது கூப்பிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அப்போது இவென்ச்சுவலாக மாதவன் பண்ண ரோலை வந்து அவங்களுக்கு தேடிட்டு இருந்தேன். அந்த கேரக்டருக்கு, கார்த்திக்ங்கிற கேரக்டருக்கு நான் போய் நின்னேன். அண்ட் மணி சார் மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அவரும் மீட் பண்ணார். ஹீ லைக் சம்திங் பட் ஹீ ஃபெல்ட் ஐ லுக் டூ யங். அப்போ எனக்கு வந்து வயசு வந்து ஐ திங்க் 17-18 இருக்கும்.
இவென்ச்சுவலாக அவங்க படம் வென் த ஃபில்ம் வென்ட் டு த ஃப்ளோர் ஒரு சின்ன ரோலில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கூப்பிட்டாங்க. அது போய் நடித்தேன். ஸோ தட் வாஸ் அந்த 4 வருஷம் அந்த இன்ஜினியரிங்குள்ளேயே எனக்கு அந்த இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கும் போது எனக்கு வந்து ஒரு சினிமா, நாடகம், என்டர்டெயின்மெண்ட் துறையில் ஒரு 4 வருஷம் எஜுகேஷன் கிடைச்ச மாதிரி அது வந்து தட் வாஸ் லைக் மை கிராஜுவேஷன் டிகிரி டு ஆக்ட் இன் அ ஸ்மால் ரோல் இன் அ மணிரத்னம் ஃப்ரேம். ஐ ஃபெல்ட் லைக் கிராஜுவேட் பண்ணிட்டோம். இப்போது இதில் இறங்கலாமாங்கிற ஒரு கேள்வியை தாண்டி இதில் இறங்கணும், எப்படி இறங்க போகிறோங்கிற ஒரு தேடல் ஆரம்பிச்சிருச்சு. கதவு திறந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது. ஆமாம், கரெக்ட். நீங்கள் சொன்னீங்கல்ல, கிரியேட்டிவ் என்விரான்மெண்ட்டில் நான் என்ன வச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்ட். அங்கே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறதுலேருந்து பேக் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கேன். அங்கே நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ஆக்சுவலாக குட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியாது அப்போ. ஆமாம். இப்போது யோசிச்சு பார்த்தா அங்கேருந்து ஒரு கோர் மெமரி ஆர் ஒரு நல்ல லேர்னிங்னா அது என்ன? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு நாடகம் பண்ணிட்டு இருந்தோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு இருந்தோம்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸில் இன்ஃபேக்ட் ஃபார் தி ஐ திங்க் MA லிட்ரேச்சரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க சிலபஸில் இருக்கிற ஒரு பிளேயை வந்து நாங்கள் வந்து நாடகமாக பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் மாதிரி நான் நடிச்சிட்டு இருந்தேன். அது என்னோட ஒன் ஆஃப் மை ப்ராப்ளம் அட் 10th play or 15th play இருக்கும். அன்னைக்கு வந்து நான் எங்களோட டைரக்டரோட பேர் பாகீரதி நாராயண், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன்டெலிஜென்ட் டைரக்டர்ஸ் அந்த காலத்தில். அவங்களோட நாடகத்தில் நடித்த ஒரு பெரிய பெருமை எனக்கு கிடச்சிது. அது அந்த பிளேயில் நடிக்கும்போது அன்னைக்கு பிளே ஆரம்பித்தது, பிளே முடிஞ்சது, நடுவில் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல. ஐ ஹேட் நோ ஐடியா. அது முடித்த உடனே ப்ளே எப்படி போச்சு, நான் நல்லா பண்ணேனாங்கிற ஒரு எப்போவுமே டேரக்டரை போய் கேட்போம், ஒரு விதமான வேலிடேஷன் கேட்போம். அன்றைக்கி நான் ஒரு ஜோனில் இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஐ வாஸ் லைக் ஐ வென்ட் டு பாக்யம் அண்ட் ஐ செட் நல்லா போச்சா, எப்படி டிட் ஐ டூ ஓகே? ஷி வாஸ் லைக் கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணப்பா இன்னைக்கு. ஐ வாஸ் லைக் அப்படியா, ஓகே. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் இன் சம் ஜோன். ஸோ நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்மளால் இது பண்ண முடியும்ப்பா. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஓகே. அது ஒரு ஐ திங்க் அதுதான் என்னோட முதல் ஒரு லெவல் ஆஃப் அங்கீகாரம். இன்னும் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அலைப்பாயுதிலே அந்த ஒரு சீன் தானே, ரைட்? அன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் த ஸ்டேஜிங் ஆஃப் த சீன் இஸ் ஐம் சிட்டிங் ஹியர். எனக்கு ஷாலினி அண்ட் ஸ்வர்ணமாலியா அப்படி பின்னாடி வராங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு ரோவில் ஜெயசுதா மேம் சிட்டிங். எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் பிசி சார் இருக்கார், மணி சார் இருக்கார், அவங்கள தாண்டி நான் ஜெயசுதா மேம் முன்னாடி நடிச்சிட்ருக்கேன். என்னோட முதல் ஷாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜெயசுதா மேம், ரைட்? அண்ட் ஐம் ஆக்டிங் அண்ட் ஐம் ஃபினிஷிங் த ஷாட். மணி சார் அண்ட் பிசி சார் ஆர் டிஸ்கஸிங் அடுத்த ஷாட் போகலாமா இது. அதுக்கு நடுவில் மேம் இஸ் லுக்கிங் அட் மீ அண்ட் ஷீ இஸ் மீட்டிங் மீ ஐ டு ஐ அண்ட் ஷீ இஸ் டூயிங். ஐம் லைக் யாரும் என்ன தான் பார்க்குறாங்க, பிகாஸ் எனக்கு பின்னாடி சோறு இருந்துச்சு. அண்ட் ஐம் கெட்டிங் அன் அவார்ட் ரைட் தேர் ஃப்ரம் ஜெயசுதா மேம் ஹூ சேயிங் யூ பிலாங் ஹியர்ப்பா, நீ கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கு. ஐ ரிமெம்பர் 2 things about it right now. First is of course the goosebumps and the validation saying ஓஹோ சரி, ஸோ நம்ம இங்கே இருக்கலாம், இங்கே என்ன கிடைக்க போடுறதுன்னு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கலாம், ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காங்க. இந்த செகண்ட், வாட் ஆர் சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி நடிச்சிட்ருக்கான். அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது பாரு. இந்த ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும், எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாது. அன்றைக்கி இது ஒரு முக்கியமான சீன் அவங்களுக்கு தெரியும், இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், இந்த ஒரு படத்தில் ஒரு திருப்பு முனை மாதிரி ஒரு சீன் அது. அதில் இந்த பையன் நல்லா பண்ணுறாங்கன்னு புரிதல் தாண்டி, ஒரு அவேர்னஸ் தாண்டி, அவங்க வந்து அந்த பையனுக்கு வந்து ஷி வாண்ட்ஸ் டு லெட் ஹிம் நோ தட் யூ டூயிங் வெல்ப்பா. I wish and I hope I am that for many young people today, right? Because for me that is the beginning of my journey, saying you are well done. Similarly, sorry நிறைய கதை சொல்கிறேன், அதே டைமில் அதே பீரியடில் வந்து நாங்கள் வந்து அலியான்ஸ் ஃப்ரான்சியில் ஒரு நாடகம் போட்டோம். ப்ளே முடிக்கிறேன், கலைராணி உட்காந்துட்டு இருக்காங்க. கலைராணி ப்ளே முடிச்சப்பறம் she came and gave me a hug. She said you are so good, ரொம்ப நல்லா பண்ண. அப்போ நான் வந்து யாருக்குமே பரிச்சயம் மேலே ஒரு ஆக்டர், நான் வெறும் ஒரு ஆக்டர். அந்த பிளேலேயே நிறைய பேர் நல்ல ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு என்னை அணைச்ச ஒரு நல்ல வார்த்தை சொன்னது வந்து
இதெல்லாம் ஒரே சமயத்தில் நடந்துட்டு இருந்தது. Within 6 months I felt like I got awards. Now I can start my journey. Although I felt like, okay, we'll start. So, I think that was my graduation. To complete that arc, recently Kalairani ma'am called me again after seeing Heartbeat and said, "Pa, you really made me cry." I told her, "Ma'am, you were in the audience 25 years back for a play. Sense of appreciation started my journey. Please, thank you so much. And thank you for even now taking an interest and saying, nalla pannappa," answer it. Yeah, these are my awards. 25 years-ஆ கலைராணி அவங்களுடைய அன்பு மட்டும் மாறவே இல்லை. அப்படியே இருக்கு. ரசனை கூட மாறல. ரசனையும் மாறல. அன்பு மாறல. கரெக்ட். ஆஃப் கோர்ஸ், டெஃபினட்டா. ட்ரூ. ஸோ நம்ம ஹார்ட் பீட் பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம். இவ்வளவு நல்ல ஆரம்பம், நிறைய பேர்கிட்டேருந்து அப்ரிஷியேஷன். இதுக்கு நடுவில் நான் உங்கள் ஆஃபீஸ் வந்தப்போ டிராவிஸ் பிக்கில் ஃபோட்டோவும் காந்தி ஃபோட்டோவும் பக்கத்தில் இருந்துச்சு. அதை பற்றி பேசலாம். ஸோ டாக்ஸி டிரைவர் போஸ்டர் என்னோட முதல் ஃபுல் லெங்க் ரோல் வானம் படம், பிசி சாரோட படம். பிசி சாரோட ஒரு இட் வாஸ் லைக் அ மிஷன் ஃபார் ஹிம். அதில் வந்து நான் ஆரம்பத்தில் வந்து ஐ வாஸ் அ சைட் கேரக்டர். நல்லா நடிக்கிறான்னு எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நல்லா நடிக்கிறான், ஆக்சுவலி இஸ் டூயிங் ரியலி வெல்னு சொல்லிட்டு தே கேவ் மீ த நெகட்டிவ் வில்லன் ரோல். ஸோ வில்லன் ரோலுக்கு 6 மாதம் ஐ வாஸ் ட்ரைனிங் டு. ஸோ வேறு யாரோ ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஐ திங்க் தே வென்ட் டு ஷூட். 2வது நாளே பிசி சாருக்கும் அந்த சம்திங் டின்ட் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு தே லிட்ரலி ரீப்ளேஸ் மீ அண்ட் ஐ பிகேம் ஹீரோ ஓவர் நைட். ஸோ ஐ திங்க் அந்த ஷிஃப்ட் இன் டு த ஹீரோ மோட் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எனக்கு அது ஒட்டவே இல்லை. எனக்கு அந்த கேரக்டரும் பிடிக்கல. அண்ட் தென் ஐ ஆல்சோ ரியலைஸ் தட் ஓகே, ஆக்சுவலி இந்த படத்தில் ஹீரோவுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அண்ட் 4 பாட்டு பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா பாட்டில் டான்ஸ்லாம் ஆடணும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் ஃபில்ம். அண்ட் பிசி சாரை பொறுத்தவரை இட் வாஸ் நாட் ஓன்லி த சப்ஜெக்ட், அதை தாண்டி ஐ திங்க் ஷூட்டிங் த ஃபர்ஸ்ட் இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் ஹெச்டி ஃபில்ம். டுடே 24 வருஷத்துக்கு அப்புறம் everything has changed, everything is digital, nothing is film. That day we were going to a film set where for the first time film illama people were like, என்னப்பா வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், என்னப்பா இது என்ன டிவி மாதிரி ஆக போகிறதுப்பா, என்னப்பா டிவி படம் இது. there was no YouTube also then, right? So it's like, what are you making? எங்கே ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க, எப்படி இதை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, இது எப்போவுமே எப்படியும் இதை டெலிசீவ் பண்ணி ஃபில்மில் போட்டு ஃபில்ம் ப்ரொஜெக்டரில் தானே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, எதுக்கு நம்ம டிஜிட்டல் டெய்லி அந்த ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி த சப்ஜெக்ட் ஆஃப் த ஃபில்ம், இட் இஸ் ஆல்சோ த டெக்னிக் ஆஃப் மேக்கிங் த ஃபில்ம். அந்த படத்துக்கு எனக்கு பேமெண்ட்டாக ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. பட் படம் எடுக்க எனக்கு தெரியும் அந்த பேமெண்ட்லாம் வரப்போகிறதுல. நம்ம இன்ஃபேக்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆரம்ப ஸ்டேஜில் அவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் வந்தால் அது ரொம்ப பெரிய விஷயம், அது நம்ப முடியாத ஒரு விஷயம். அது இப்போவே கடைசி பேமெண்ட் வர்றது ஒரு அசாதாரணமான விஷயம் தான். என்னது கடைசி பேமெண்ட் வந்துருச்சா? அப்போ முதல் பேமெண்ட் வரதே ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ எனக்கு அந்த படம் முடிக்கும் போது பிஃபோர் த ஃபில்ம் ரிலீஸ்ட் 2 வருஷமாக அவரோட ஷெல்ஃபில் there was டாக்ஸி டிரைவர் போஸ்டர். அது மாதிரி எனக்கு ஒரு கண்டு இருந்துச்சு. I was like, oh my god, I want this poster, oh my god, it's Martin Scorsese, டாக்ஸி டிரைவர், it's Robert De Niro. So when I realized I'm not getting payment, I asked her saying, can I take this poster? He was like, of course. He signed it and it said, you will reach for the stars, Maanam Vasapuram, you will reach for the stars. And then he signed Karthik Kumar in the making. I was like, hey, this is payment. Heartful. Padam vandichu, it was not, I was not happy with the film. Sir also was eventually not happy with the film. He was more anxious. It's about the anxiety of releasing the film. எனக்கு அந்த படம் பிடிக்கலங்கிறது அவருக்கு பிடிக்கல. பட் ஐ திங்க் அந்த ஸ்டேஜ்லேருந்தே ஒரு விதத்தில் ஐ பீன் வெரி ஆனஸ்ட் வித் த பீப்புள் ஹூ மேக் த ஃபில்ம். நான் ஐம் நாட் த பர்சன் ஹூ வில் பி லைக் செம்மையாக வந்திருக்கு. ஐ வில் பி லைக், சுமாராக வந்திருக்கு, ஐ ஹோப் நல்லா போனால் நல்லாயிருக்கும், பட் நல்லா போகலன்னா யா ஐ கேன் பிலீவ் இட்.
Right? So that was my first experience, and that was my first payment. So that sits in my office even today. ஸோ கார்த்திக் குமாருக்கு ஆரம்பத்திலேயே நல்ல அக்னாலேஜ்மெண்ட் கிடச்சிருக்கு, அப்ரிஷியேஷன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ பிசி அவர்கள் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே உங்களால் கான்ஃபிடென்ட்டாக படம் பிடிக்கலன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கு. ஒரு இளங்கன்ற மோடு கூட வச்சுக்கலாம். எனக்கு என்ன ஷாக்கிங்னா, இப்படி ஒரு நல்ல ஸ்பேஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சும் கூட ஆஃப்டர் so many years திடீர்னு ஏன் ஒரு ஓப்பன் லெட்டரில் ஐ எம் குவிட்டிங் சினிமான்னு கார்த்திக் குமார் சொன்னார்? ஐ திங்க் எனக்கு போத அளவுக்கு ஊக்கமும் தீனியும் கொடுக்கல. பாராட்டு கொடுத்துருக்கலாம், தீனி கொடுக்கலன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், அந்த திறமை எனக்குள்ளே இருந்ததுன்னு எனக்கு எப்போவுமே தெரியும். நம்மளுக்கு ஒரு திறமை இருக்கான்னு அந்த ஒரு தேடலில் இருக்கும்போது யூஆர் ஜஸ்ட் சேசிங் சம்திங். பட் when you know that ஏதோ ஒரு ஃபீலிங்கில் யூ லைக் எனக்குள்ளே அந்த திறமை இருக்கான அந்த வெளிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காத போது, ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு I'll be like ஐயோ இந்த படத்தில் அந்த ரோல் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குமே, எனக்கு பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பண்ணக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு எனக்கு என்னோட மார்க்கெட் அதை அகாமடேட் பண்ணல. அண்ட் I got very frustrated doing not enough and not important roles. And எவ்வளோ விதத்தில் தான் கேன் யூ பிளே அ சைட் கேரக்டர் அண்ட் ட்ரை அண்ட் ஃபீல் லைக் யூ ஆர் த மெயின் கேரக்டர். ஆஃப்டர் பாயிண்ட் அந்த நடிப்பு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. To act like you're the main character when you're the side character, that is an exhausting acting. அந்த ஆக்டிங் பண்ணக்கூடாது. பிகாஸ் when you're a side character, சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து சைட் கேரக்டர் மரியாதைங்கிறது தான் கிடைக்கும். அதாவது மரியாதை கிடைக்காது. உங்களோட பேசக்கூடிய ஒரு டோனாக இருக்கட்டும், நீங்கள் பேமெண்ட் எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் உங்களுக்கு ஒரு புறக்கணிப்போடு பேசுவாங்க. அந்த ஒரு ஐ திங்க் அது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஐ ஃபெல்ட் எக்ஸாஸ்டட் அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு ஹோப்லெஸ்னஸ் அந்த ஒரு தருணத்தில் தான் ஐ புட் அவுட் அ நோட் சேயிங் ஐ எம் டன், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். இந்த வண்டி ஒரு நடிகனாக இனிமே யூஸ் ஆகாது, ரோடில் ஓடாது, நான் வந்து கராஜில் போட போகிறேன். இது திரும்பி வந்துச்சுன்னா பார்ப்போம், ஆனால் இது ஓட்டாமல் இருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. I should not let it get used for things that I don't feel are important enough. அந்த ஆதங்கம், அந்த ஒரு arrogance, அந்த ஒரு frustration எல்லாமே சேர்ந்து I was like இந்த வண்டி கிளம்பாதுப்பா, கராஜில் தான் இருக்க போகுது. இது வந்து லேட்டர் ஒரு விண்டேஜ் வண்டி, இது ஓட்ட வண்டி, இது ஓடாது, எவ்வளோ நாள் ஓடாமல் இருந்திருக்கு, அதெல்லாம் that's all, I don't care about that. Right now I will not drive it. I'm glad I did that. I'm glad I had the anger and the conviction that comes with anger to do that. I stopped driving. When I read Open Biography, I could feel the pain of how the world thought he's going to shine and he didn't shine, and he built himself up. And the pain I could see in the writing. I think the book would be a very strong recommendation because it is about a sports person, and sports person's life is very similar to an artist's life also. It's tougher also because the shelf life is much lesser. அது மட்டும் இல்லை, கண்ணு முன்னாடி ஃபெயில் ஆகிறாங்க. Absolutely, yeah. வாழ்க்கையே பிக் பாஸ் தான். ஆமாம், வாழ்க்கையே ஒரு விதத்தில் பிக் பாஸ் தான். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் த அக்லி திங் வில் பி லைக் எனக்கு ஒரு கெடுதல் நேர்ந்தது யாருக்குமே தெரிய வரல, அப்படின்னா நீ ஃபேமஸ் ஆக்டர் இல்லைன்னு அர்த்தம். ரைட்? ஓ சார் எல்லாருக்கும் தெரிய வந்தது, அப்படியாச்சும் நம்ம ஏதோ விதத்தில் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ரைட்? அந்த ஒரு அசிங்கமான கேவலமான ஆறுதல் கூட நாங்களே சொல்லிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் கூட வந்திருக்கு எங்களோட லைஃப். எனக்கு வந்திருக்கு. You want to be remembered by people, but sometimes they'll remember you for the horrible things that happened in your life. Sometimes that's the only currency you have also. You're like, okay, at least they remember me. ஏதோ ஒரு விதத்துல ரோட்ல ஆக்சிடென்ட் ஆறு கத்தும்போது 4 பேர் வந்தாங்களே, ஓகே சரி, 4 பேர் வந்தாங்களே, பரவாயில்ல, இப்படியாச்சும் 4 பேர் வந்தாங்க, விழும்போதாவது வந்தாங்களே. நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க, நமக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நமக்கு மட்டும் தெரிகிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. ஆமாம்.
இப்போ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஸ்டாண்டப் காமெடியன்னாவது ஒரு பிராண்ட் வந்துருச்சு, ஒரு இமேஜ் வந்துருச்சு. பட் அதுக்கும் முன்னாடிலாம் இல்லைடா ஐ கேன் பி ஸோ மச் மோர், ஐ கேன் டூ ஸோ மச் மோர்னு ஒன்று நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்மளால் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அது அவங்களுக்கு அவசியமும் இல்லைன்னு கூட வச்சுக்கலாமே. அந்த ஃபேஸ் பற்றி சொல்லுங்கள். I think that is a very high level of sadness. Sadness will become anger, sadness will become frustration, sadness will become helplessness. But it's a sadness. It is like feeling like, I wish I didn't know. I wish I didn't think I was good. Not know kuda. Know is the knowledge வந்து அது ஒரு வழிபாடுலாம் வருது. Proof of the pudding is in the eating. Right? But when the pudding thinks it's good, right? And it's sitting so proudly in the shelf and nobody picks it up. You're like, oh, எதுக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோமே, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிட்டோமே, இவ்வளோ ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டோமே, இவ்வளோ ஒரு பேராசையாக உள்ள ஒரு கேன்சர் மாதிரி வளர்ந்துட்டுருக்கே, இதுக்கு வந்து ஒரு வெளிப்பாடு இல்லைன்னா அது வந்து ஒரு நோயாக தான் வரும். I felt only good thing that was I kept doing plays. I was constantly directing, acting or producing or doing all three in plays. Stand-up comedy was எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துச்சு where I could reach a certain audience and tell my story. அது வந்து as long as it's in the comedy space, I could tell any story. So I've told so many different stories of pain, stories of gender, stories of seriousness, all using comedy. So to not feel so frustrated, the independent entrepreneur or artist in me gave myself that space. அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ சினிமாவில் சான்ஸ் கிடைக்கலன்னு இது பண்ணிட்டு இருக்கான். ஐ செட் சினிமாவுக்கு வந்ததே இதுலேருந்து தான்ப்பா, இது அப்போலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்போ சினிமா பண்ணாலும் இதை நான் பண்ணிட்டு இருந்தேன். சினிமா பண்ணாத போதும் பண்ணிட்டு இருந்தேன், சினிமா பண்ணும்போதும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் ஆல்வேஸ் அ ஸ்பேஸ் வேர் ஐ குட் கிவ் மை செல்ஃப் ஒரு அரங்கம். ரைட்? நான் எனக்கு ஒரு அரங்கம் அமைச்சுக்கிட்டா ஆடியன்ஸ் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அவங்க வரலன்னா கூட அந்த அரங்கம் வந்து இட் பிகம்ஸ் லைக் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு களமாகிடும் இல்லையா? ஐ கெப்ட் சேனலிங் தட் ஃப்ரஸ்ட்ரேஷன். இல்லைனா ஐ திங்க் ஹோப் லூஸ் பண்ணிட்டா அந்த ஜேர்னியில் இருக்க முடியாது. கரெக்ட். ஹோப்பை எப்படியாச்சும் தாக்கு பிடிக்க ஐ திங்க் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கருவியாக இருந்துச்சு என்னோட ஆண்டர்ப்ரனரியல் ஐடென்டிட்டி. நீங்கள் சேனலைஸ் பண்ணது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படியாவது ஒரு விதத்தில் சேனலைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சமாவது அந்த ஆங்கர் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் ஒரு வடிகால் கிடைக்கும்ல. இப்போது இந்த ஃபேஸில் யாருமே நம்மளை நம்பலை, நம்ம மட்டும் நம்மளை நம்புகிறோம். ஆமாம், நம்ம லூஸுன்னு நினச்சிப்போம். அது ஒன்று. ஆமாம். இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு பாயிண்டில் நம்ம மட்டும் தான் நம்மளை நம்பியும் ஆகணும். ஆமாம். நம்மளும் நம்மளை நம்பலைன்னா யாருமே எதுவுமே இல்லைன்னு ஆயிடுதுல. ஆமாம். சம்டைம்ஸ் யூ ஃபீல் லைக் எனக்கு இந்த 25 வருஷத்தில் எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம போனது தான் ஜாஸ்தி. கிடைச்சது ரொம்ப கம்மி, கிடைக்காம போனது ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் எனக்கு தோணும், ஆக்சுவலி மேபி நம்ம தான் தப்பாக நம்மளை எடை போடுறோமோ, அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம சொல்கிறது தான் தப்போ, மேபி நம்ம அந்த செல்ஃப் டெலூவில் இருக்கோமோங்கிற ஒரு பயம் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் தான் when you go do a play or when you do a stage performance, you will get you won't get அந்த ஒரு நோய்க்கான ஒரு நோயிலேருந்து விடுவு கிடைக்காது, ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இட்ஸ் லைக் ஒன் மார்ஃபின் ஷாட், ஒரு இன்சுலின் மாதிரி. இட்ஸ் மார்ஃபின், இன்சுலின், வாட் எவர். இன்சுலின் இஸ் அட்லீஸ்ட் பாசிட்டிவ், மார்ஃபின் இஸ் பெயின் ரிலீஃப், right? So it felt like pain relief, but I think I have laughed many times thinking, நம்ம ஆரம்பத்தில் நம்ம என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தோம், நம்ம அது இல்லையோ, அப்படியா? ஸோ நம்ம யார்? அந்த ஒரு தேடல் ஆரம்பிச்சது இல்லையா? ஐ திங்க் தட் தேடல் வாஸ் வெரி ஹெல்த்தி. ஓகே, நம்ம அது இல்லை அப்படின்னா இப்படி நம்ம ஒரு நட்சத்திரமாக திகழ்வோங்கிற ஒரு ஆசையோடு வந்தோம். அது இல்லை, நம்ம நட்சத்திரம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன சின்ன செடியா? என்னது அது? அந்த you'll break down. Somewhere your ego breaks or your hopes break or your dreams break and you start constructing something new. Learn more, right? About yourself, not about the craft. I think both my personal life and my professional life put me into that path of
Go find yourself. Who are you? What are you capable of? Go discover. I think I started the journey again. I came to the same conclusion. I was like, actually, you're a good man. You're good. I rediscovered that I was good because a lot of people told me, you're not that good. You're not main character. You're side character. You're not star. You are bulb. So that you'll shine on the star. I felt like a star. Again. I felt like a star. Right? I'm so grateful today that life gave me an opportunity where the world is reminding me that I'm a star. I'm like, hey, thanks. I know. Why? Because not that ahangaram kadayadu. I know. No, I've discovered it. I've lost it. I've rediscovered it. I've lost it. I've rediscovered. I've lost it. I've reminded myself that, hey, it's okay, man. Even if you want 10 rupees, you're a star. Yeah, I think finding the flame inside you and keeping it alive is such an important emotional, personal practice for all artists out there. Because it's not about riding success. It's about negotiating failure. Finding the spark, finding the flame. Actually, easy நினைக்கிறேன். Finding it again and again and again. அது holding on to it. Even when it. Growing it. Yeah, even when it hurts us. Oh, yeah. கரெக்ட்ல. Yeah. அது அந்த தீ சுடுன்னு தெரிஞ்சும் அதை தொடர்றது இருக்குல்ல, அதுவும் முக்கியம்னு நினைக்கிறேன். நிறைய film projects இருக்கட்டும், like I'll give you an example of something that is a project that is so loved by so many people, which is Yaaradi Nee Mohini, right? இப்போ கூட until Heartbeat happened, நான் வந்து ரோடில் போனாலே that is the movie people will recognize me most with. அது பண்ணும்போது I think the struggle I went through to ensure that my character does not disappear off the page. Because அந்த படம் வந்து பண்ணும்போது Selva had written the script. I loved the script. I loved the way he treats முக்கோண காதல். Because அவரோட முக்கோண காதல நிஜமாவே முக்கோணமாக இருக்கும். And it will be ugly and it will be imperfect. Real. It will be real. It will be, and that is Selva. Unapologetic. Right? I heard the script. I was like, yeah, I really like this. இதில் ஏதாவது ஒரு ஸ்பேஸ்க்கு கண்டிப்பாக. And they said Dhanush is playing it, Nayanthara is playing it. I'm like, okay, அவங்களாம் இருக்காங்க. பட் I'm sure நம்ம எப்படியோ நம்மளோட அடையாளத்தை பதிப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸ்கிரிப்டில் அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. But Selva was directing that same script in Telugu at that point of time. Correct. Venkatesh, Srikanth, Trisha. Srikanth was playing my role. Venkatesh is such a big star there. He was able to slowly remove Srikanth from the page. And Srikanth was a very small actor in Telugu. He was a well-known star in Tamil, but Telugu he was still avlo parichayam. So Venkateshoda padam idu. He pushed that character off the page. இப்போ போய் ஆடவாரி மாட்டாளுக்கு வர்தாலை வெறுவில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர் இருக்கவே இருக்காது. அண்ட் வி ஃபினிஷ் தட் ஃபிலிம். அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது, நான் போய் பார்க்குறேன். நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த படத்தை, யாரடி நீ மோகினி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஐம் கோயிங் வாட்சிங் த ஃபிலிம். ஐம் லைக், ஹேய் என்னப்பா அது, எனக்கு நரேட் பண்ணதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லையே. ஐ கால்ட் ஜவஹர் த டைரக்டர். சார் ஜவா நான் பண்ணல இந்த படத்தை, ஐம் நாட் கமிங் ஃபார் நெக்ஸ்ட் ஷெட்யூல். சீன்லாம் மாறி இருக்குது. இல்லை அது நல்லா ஓடிடுச்சு அந்த படம், ஸோ அதே ஃபார்மேட்டில். நோ அந்த கதை எனக்கு செல்வா சொல்லியே, எனக்கு செல்வா சொன்ன கதை எனக்கு அதுதான் பண்ணணும். நான் வந்து அந்த தருணத்தில் வந்து ஐ வாஸ் நோபடி. ஐ வாஸ் ஆக்சுவலி நோபடி. ஐ வாஸ் பார்ன் டு பி த செகண்ட் ஹீரோ ஆல்மோஸ்ட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் எப்படி இந்த ஒரு உங்களுக்கு என்ன எதுக்கு யூ டோன்ட் ஹேவ் த பவர் டு பி ஏபிள் டு சேஞ்ச் இட். நீங்கள் என்ன பெரிய நீங்கள் மாற்றுவீங்களா இந்த ஸ்கிரிப்டை? அவங்களுக்கு மாற்றலாம் வேணாம், எனக்கு ஒரிஜினலாக சொன்ன ஸ்கிரிப்ட் தான் பண்ணணும். ஐ திங்க் அப்போது அந்த ஒரு ஸ்டேஜில் நான் பிடிவாதம் எடுத்த பிடிவாதம் விடலை. நான் ஐ வாஸ் லைக் நோ, ஐ வில் டூ வாட் வாஸ் நரேட்டட். Yaaradi Nee Mohini is very different from Adavari Maataruku, and the difference is my character. And I'm not saying I brought the difference. It is Selva's script. Selva was generous enough to tell me, இல்லைப்பா நான் வந்து தெலுங்கில் பெரிய டைரக்டர் கிடையாது, ஸோ ஹீரோ சொல்கிறத நான் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. தெலுங்கில் அது இருந்துச்சு. தமிழில் ஐ நெவர் டூ தேட். தமிழில் நான் எழுதுனதை பண்ணிடலாம்,
we will be able to do it. This is my film. அந்த ஒரு பிடிவாத நான் பிடிக்கலனா, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸோட நான் இப்போ சண்டை போடலனா, ப்ரொடியூசரோட நான் சண்டை போடலனா, ஒரு விதத்தில் I don't know how தனுஷ் or நான் would have felt about it. அப்போ நான் என்னோட பிடிவாதம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட தெரியாது. But I fought for it. And அந்த ஸ்பேஸ் ஆஃப் about 5-6 days of shoot ரொம்பவே ஒரு டென்ஷனாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த சீனை நம்ம தெலுங்கில் எடுக்கல, இப்போ இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கேரக்டர் வந்து நடுவில் நின்று ஹீரோவை பார்த்து கத்துறான், ஹீரோவை வந்து அவமரியாதையாக பேசுகிறான், அவன் அவமரியாதை பேசுகிறான், அவன் ஃப்ரெண்டாக உரிமை எடுத்துக்கிட்டு கத்துறான் அவனை பற்றி. ரைட், இஸ் சேயிங் புல்ஷிட், திஸ் இஸ் ராங். He is saying something is wrong. There you can't even say it's wrong. You have to make it seem like it is right. Right? Here he is calling it. And the 5-6 days of shoot was very difficult. இப்போ கூட when I look back at it saying நல்ல வேளை சண்டை போட்டேன். ஆனால் அப்போ சண்டை போட்ட போது அந்த சண்டை was not easy to do. எதுக்கு இவ்வளோ சண்டை போட்டால் மரியாதை வாங்கணும், இன்னும் நம்மளோட ஸ்பேஸுக்கு இவ்வளோ ஒரு சண்டை போடணுமாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. But I was like, I'm glad, I look back and I think I'm glad I fought, because I wouldn't have been in the film. To imagine, even in the film that you have been selected, you have to fight to ensure that you shine in that little space that you get. Because that little space is so negotiable, it can go. They'll be like, sir, அந்த சீன் சொன்னீங்களா, அது இன்னைக்கு எடுக்கிறோமா, அது எடுக்க போகிறதில்ல கார்த்தி, அந்த இப்போ ஒர்க் பண்ணலன்னு என்ன அர்த்தம்? இல்லை இப்போ அந்த ஃப்ளோவில் போகல, இல்லை நீங்கள் எடுங்க சார், இல்லை அது ஸ்கிரிப்டில் இல்லை, நீங்கள் நிறைய பண்ணீங்களே, ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் இருந்துச்சுல, எடுங்க சார். I will fight we will spend 3 hours and make that scene. They will even say that this won't be in there, and I'll be like, I don't care. I will perform as well as possible in the scene. Let the editor decide then. Somewhere you will think, no, ஒரு இன்னசென்ட்டாக you will think, no, யாராச்சும் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுப்பாங்க, அந்த ஏதோ ஒரு வழி. ஸோ எல்லா விதத்துலேயும் ரோல் வந்ததை தாண்டி வரதே ஒரு ஸ்ட்ரகிள். வந்ததை தாண்டி அந்த ரோலில் நீங்கள் வந்து ஷைன் ஆகணும்னா அந்த ரோல் இருக்கணும். அதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இஸ் நாட் சம்திங் தட் லாட் ஆஃப் பீப்புள் டிஸ்கஸ் ஆஃப்டன். அந்த ஸ்ட்ரகிள் ஐ திங்க் அ லாட் ஆஃப் பீப்புள், ஐ ரெப்ரசன்ட் the side character population of my industry. That struggle is so tough, very, very tough, and you should fight. It is, you have to fight. That's self-respect. நமக்காக, நம்ம கேரக்டருக்காக நம்ம தான் சண்டை செய்யணும். Absolutely. நம்ம பிஸியாக இருக்கிறது, வேலை செய்கிறத பற்றிலாம் நம்ம பேசுகிறோம்ல. பட் ஒரு கிரியேட்டராக, ஈவன் ஒரு ஆண்டர்ப்ரனராக கூட ஆஃபீஸில் அவர் வீட்டில் சும்மா இருக்கிறத பற்றி சொல்லுங்கள். சும்மா இருக்கிறத பற்றி கவலையே பட வேண்டாத ஒரு இண்டஸ்ட்ரி இதுதான். பிகாஸ் உங்களை நிறைய டைம் சும்மா உட்கார சொல்லிவிடுவோம் இந்த இண்டஸ்ட்ரி. லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் சும்மா இருக்கிறது தான் நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம் யூர் சும்மா ஒன்றுமே பண்ணாமல் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்டும் இல்லாமல் தான் இருப்பீங்க. That is my experience of this industry. For 25 years, I remember when we were doing Annapoorani, it was Nayanthara ma'am's 75th film. I was like, hey, Yaaradi Nee Mohini was her, I think, 11th film. It was my 7th film. From 11 to 75, I have moved from 7 to, I think, 15 or 16, right? I'm like, wow, she has been busy for 20 years. I have been summa sitting, watching, right? So, on the stage, when you realize that you're not going to get opportunities, right? How do you hibernate healthily? எவ்வளோ முக்கியம். அண்ட் இன்னொன்று, இது சினிமா மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் ஒரு ஸ்டாண்டப் கபடினா கூட உங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒரு டூர் முடிஞ்சிருச்சுன்னா நடுவில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் சும்மா தான் இருக்க போகிறோம். பேசிக்காக எழுதணும்னு ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் எவ்ரிடே எழுதுவோமான்னு நமக்கு தெரியாது. எவ்ரிடே ஐடியாஸ் வருமானு நமக்கு தெரியாது. ஐ திங்க் எனக்கு வந்து லைஃப் கெப்ட் மீ பிஸி. ப்ரொஃபஷ்னல் சேலஞ்சஸை தாண்டி என்னோட லைஃப்பில் பர்சனல் சேலஞ்சஸ் ஹவ் பீன் மச் கிரேட்டர். ஒரு விதத்தில் ஐ திங்க் தோஸ் பர்சனல் சேலஞ்சஸ், அந்த பர்சனல் சேலஞ்சஸ் என்னோட லைஃப்பில் கொடுத்த பெயின், disappointment, humiliation, helpless sense of anger, all of that helped me become a better artist.
Because an artist is two things. One is the skill of the art that you perform. Second is the feelings that you have as a person, which is the reservoir that the artist takes from. Right? ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலுக்கான அந்த ஃபீலிங்ஸே புரியல உங்களுக்கு, the director will tell you over the feelings. நீங்கள் அந்த ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி நடிப்பீங்க. But what if you could feel that feeling itself? Like today I'm an actor who can feel even the ugliest, most deep, horrible feelings and use my skill to be able to present it to an audience. So I'm not acting in that sense, I am feeling using that skill. I'm not saying this is good, so all of you should have traumatic lives and difficult lives. I learned a lot as a human being from difficult life circumstances. So in a way I was busy handling personal challenges, and unfortunately a lot of my personal challenges are in the media because of the just bad timing G. Right? So I think the world has seen me struggle or seen my struggles, or what they haven't seen is that struggle has made me today, has contributed so much to me. I don't wish it on anybody else. I don't even wish it on myself. Again. Absolutely. But I learned a lot. It broke a lot of things inside me. It made me unlearn a lot of things. Your soul breaks and then it will reset. It will never set the same way. It will do new things. I think that really is important to open yourself up and see yourself in a different way. How do you daily நம்மளோட பிம்பத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிம்பத்தில் எப்படி, how do we see ourselves differently? எப்படி அந்த பிம்பம் நம்மளை வேற மாதிரி காமிக்கும்? அது அப்படின்னா நம்மளோட மனசு மாறணும்னா நம்மளோட இதயம் மாறணும், நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாறணும், நம்மளே மாறணும். And you'll be able to see, 5 வருஷத்தில் எவ்வளோ மாறி இருக்கும் பாரு, 10 வருஷத்தில் எவ்வளோ மாறி இருக்கும் பாரு. New me, right? New me, we always wait for other people to say new me. We know that, நான் அதே ஆள் தான்டா, என்ன நியூ மீ, எனக்குள்ள அதே ஆள் தான் இருக்கான். But what if you are able to see that I am a new me, man? I'm something different. After that fracture, I'm something else. After the next fracture, I'm something else. After the third fracture, I know fractures are not going to fracture your soul. You'll figure it out. I'm alive. Not barely alive. Alive. எனக்கு நீங்கள் எப்படி ஒரு ஷோவில் ஹாப்பி பர்த்டே பண்ணீங்களோ அது ஒரு முக்கியமான மெமரி இல்லை. அதே மாதிரி எனக்கு தியேட்டர் பிளேஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் எழுதிட்டு இருந்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து ஏவம் வழியாக தான் வந்துச்சு, உங்கள் வழியாக தான் வந்துச்சு. என்ன சொல்றீங்க? எப்படி என்ன எங்கே? எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி இடம் பெயர்லாம் மறந்துடும். ஸோ ஒரு கான்டெஸ்ட் இருந்துச்சு, ஒரு காம்படிஷன் தியேட்டர் பிளேக்கு. அதில் நான் எழுதின ஒரு பிளே பெஸ்ட் ஆக்டரும் வாங்குச்சு, பெஸ்ட் பிளே ரைட்டும் வாங்குச்சு, பெஸ்ட் பிளே ஆஃப் த டே அந்த மாதிரி எதுவும் ஒன்று வாங்குச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் நிறைய பேருக்கு அந்த ஏவம்ங்கிற ஒரு ஜேர்னிலேருந்து கிடச்சிருக்கு. அந்த ஏவம்ங்கிற ஜேர்னியில் நான் ஐம் ஒன் ஆஃப் த co-founders ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் ரன்னர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். பட் அந்த பல்கலைக்கழகத்துலேருந்து கிராஜுவேட் ஆனதும் நான். ஐ எம் ஒன் ஆஃப் தி கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ I don't see myself as headmaster and all of these. Everybody who's graduated are students. I'm like, no, I'm also a student. I'm just a senior student. That's all. So I think அது ஒரு விதமான லைக் நம்ம எதுக்கு ஆண்டர்ப்ரனராக ஆனோம்? நாட் டு கிவ் எவ்ரிபடி an opportunity, give myself an opportunity, right? I am a self nepotist. எனக்கு யார் சான்ஸ் கொடுப்பேன்? நான் தான் கொடுப்பேன். நான் தான் என்னோட புள்ள, ரைட்? நான் தான் கொடுத்துக்கணும், ரைட்? ஸோ அந்த ஒரு முதல் அங்கீகாரம், அந்த முதல் வாய்ப்பு, அந்த முதல் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் நிரந்தரமாக சம்டைம்ஸ் அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பர்சனும் நீங்களாக தான் இருப்பீங்க, ரைட்? ஐ வாஸ் ஏபிள் டு கிவ் மை செல்ஃப் அ சான்ஸ் எவ்ரி டைம். இன் தட் ப்ராசஸ் we were able to do plays that gave so many people a chance. We were able to do stand-up comedy that released so many people into the world as comedians as such. அது வந்து பை ப்ராடக்ட் தான். அதை எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு அந்த ஒரு மனப்பான்மையோட வரல, அது அப்படி அமைஞ்சுது. அண்ட் அதில் சான்ஸ் கிடச்சவனும் நான். இப்போ கிட்டத்தட்ட ஹார்ட் பீட் ஒரு புது அத்தியாயம் தான் கார்த்திக் குமாருக்கு, இல்லை? நான் ஹார்ட் பீட்டோட டிரெக்டரை பார்க்கும்போது சொன்னேன், என் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பையன், அவன்கிட்டலாம் பேசி ரொம்ப காலம் ஆகுது, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. அவன் வந்து ஒரு ஸ்டோரி வச்சுருந்தான்,
என்னடான்னு பார்த்தா கார்த்திக் குமாருக்கு அவன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், ஹார்ட் பீட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, உங்கள் ரோல் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு. அதுக்கு நீங்கள் தேங்க்யூன்னு அனுப்பிச்சிருக்கீங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவன் சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தான். எனக்கு நான் சினிமாவை குவிட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் கார்த்திக்கும் தேங்க்யூ சொல்கிற கார்த்திக்கும் ஒரே கார்த்திக் தானே. எனக்கு நல்லா இருந்துச்சு, அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ திங்க் எனக்கு ஆக்சுவலி ஐ மீன் இந்த இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த ஒரு பாராட்டு, இந்த ஒரு வேலிடேஷன், இந்த வந்து ஒரு ஒரு அரவணைப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கூட எனக்கு புரியல, இந்த புரிதல் எனக்கு இல்லை. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நிறைய பேர் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். நான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்காதா, இந்த மாதிரி நடக்கும், மேபி சில பேருக்கு தான் நடக்கும் போல், மேபி ஜாதகம் வேணும், மேபி ப்ராஜெக்ட் ஏதோ என்னன்னு தெரியல. ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் இட் டுடே and I know the worth of it more because I haven't experienced it before. 25 years, I don't know what this feeling is. It does not make me feel proud and excited and strong. It makes me feel grateful, saying, oh my God, okay, I was not looking for this, I was not searching for this. I came into the industry ஒரு எதிர்பார்ப்பு வந்தேன், இந்த மாதிரி நடக்கணும், நடந்தால் நல்லா இருக்கும். அதை மறந்துட்டான். அது சத்தியமாக சொல்கிறேன். 25 years நீங்கள் எதாவது பண்ணி அதே எதிர்பார்ப்போட டெய்லி போவீங்களா வேலைக்கு? சரி சம்பளம் வந்தால் சரி, கொஞ்சம் மரியாதை கொடுத்தா சரி லஞ்ச் ப்ரொடக்ஷனில் சாப்பாடு கொடுத்தா சரி, அங்கே ஏதாவது ஒரு ரோல் கொடுத்தா சரி, அங்கே வந்துட்டோம். ஏதோ அந்த ஆசையை நான் மறந்துட்டேன். I forgot that I had dreams. Today I can't understand it. I'm like, oh my God, a performance of mine has left such a beautiful impact on audiences. You've made people feel. Why did we come into the film industry or the entertainment industry or the storytelling world? We were audiences who felt this when somebody else performed, and we never forgot the feeling, right? அந்த இம்பேக்டை தேடி தான் நம்ம வந்து அந்த இம்பேக்டை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அந்த ஒரு ஃபீலிங்கை மற்றவங்களோட மனசில் ஏற்படுத்தணும். அப்படி தானே கதை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ரைட். This performance is just right place at the right time, right? So which means that I was in the wrong place at the wrong time, or I was in the right place at the wrong time for 25 years. I don't know, right? I can see the impact that it has created, and I'm feeling the impact. I am like, people feel the impact of the performance. I'm feeling the impact of the impact left by that performance. People are hugging me, are holding me, are saying we will be with you, thank you so much, you have unlocked. எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணால் என்னை இந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணணும். Whether it is as a father, or whether it's as a lover, or whether it's as a friend, or in every way, that character and that character's range of performance has helped me reach so many people's hearts. Thanks for helping me. Thanks, Heartbeat, for helping me reach your hearts. I'm just sitting right. I've not signed any big project. I'm just waiting for shoot for the next season. But I'm sitting and thinking, saying, oh my God, I can do many things right now. Modal Vati, I have both hope and opportunity meeting each other in the industry. I'm waiting to see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் நடக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த அங்கீகாரத்துக்கு தானே நம்ம வந்தோம். இங்கே இந்த அங்கீகாரத்தை கொஞ்சம் அரவணைச்சு ஹக் பண்ணி பில்லோ மாதிரி let's rest for a while. The sweetest dreams ever. Did Heartbeat make you cry? The experience that project has given me has made me cry happily for the first time in my life. I've cried many times. Never understood. Hey, சந்தோஷத்தில் அழுவாங்க. ஆனந்த கண்ணீர் புரிஞ்சது கிடையாது. பார்த்துருக்கேன், எழுதியிருக்கேன், சினிமாவில் ஆனந்த கண்ணீர்லாம் பண்ணுறாங்க பாரு, நடிச்சிருக்கேன். முதல் வாட்டி I'm able to experience it when your heart brims over and can't handle something, you will get tears, and that's this. I feel that award that Jayasudha ma'am gave me, that Kalairani ma'am gave me, Bhagirathi ma'am gave me, I can sense that award
I'm just happy sitting saying thank you. For 25 years இது இல்லாமல் நீ இங்கே இருந்திருக்க. ஸோ நிஜமாவே உண்மையாகவே என்னோட வேலையை நான் பண்ணுற வேலையை நான் நேசிக்கிறேன் இல்லையா. இதெல்லாம் கிடைக்காத போதும் நான் நேசிச்சிருக்கேன். சேஸ் தட் திங் தட் மேக்ஸ் யுவர் ஹார்ட் ஃபீல் லைக் ஐ பிலாங் ஹியர், ஐ எம் வேர் ஐ ஷுட் பி. பாராட்டு கிடைக்கிறதோ இல்லையோ, அது சம்பளம் கிடைக்கிறதோ இல்லையோ, மரியாதை கிடைக்கிறதோ இல்லையோ, ஐ எம் வேர் ஐ ஷுட் பி. தட் feeling chase, that's worth it, that's all. Good timing G. Good timing G. I call that my next stand-up show, I called it Good Timing G, because my father, when Heartbeat success happened, he said good timing. I'm like, I looked at my father, I said, nee good timing. He's not saying finally என்னோட பிள்ளையோட திறமைக்கு ஒரு வெளிப்பாடு கரெக்டான ஒரு ஆடியன்ஸ் அமைச்சு. No, he said good timing. I'm like, தகப்பன் என்ன சொல்றீங்க? Right, because it's otherwise you can't explain it. 25 years, where was this பாராட்டு, where was வாய்ப்பு ஏன் வரல, ஏன் பாராட்டு கிடைக்கல? I don't know, I cannot explain that. I can't explain this. அதுக்காக தான் ஷோ பண்றோம். ஆமா, அதான் ஷோ பண்றோம். ஏன் அதுக்கு பேரு குட் டைமிங் ஜி? Because I think all of us in our life இல்ல, எம்மதமும் சம்மதம் எப்போ உண்மை ஆகிறதுனா, when we go and pray to God and say good luck to God. If Allah gives me good luck, I'll pray to Allah. If Jesus gives me good luck, I'll pray to Jesus. If this Pori Samyar gives me good luck, I will pray to. We are எம்மதமும் சம்மதம் when it comes to good luck, right? ஏன்னா தாயத்தை போட்டுக்கோ, good luck வரும். எங்கே கொடுத்தாங்க, இந்த பாத்திரத்தில் கொடுத்தாங்க, பரவாயில்ல போட்டுப்போம், right? So we are agnostic when we come to good luck, right? We all wish good luck for ourselves. How do we can't chase good luck, therefore we can't be chasing good luck, right? Because good luck not catchable. It's you can't catch good luck. Good luck will catch you and then it will disappear. When you are not searching for good luck, when you are going through bad luck, when you work on yourself, the discovery that you make of yourself, that timing where you make the discovery, that's good timing. Because when that discovery is made, when luck happens, you will shine. If you didn't make the discovery, when luck comes also, it won't shine. It will just put a light on you and go. You won't shine. It will throw a light on you. You won't shine. Right? So, even in your most difficult phases, work on yourself, believe in yourself, and stay on the path. Only because you love what you do. Even in your worst day, you do what you love, or you are what you love, I think universe will take care of you. நான் உங்களோட ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சில் நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, நம்ம ஒரு இமோஷனை ஃபீல் பண்ணுறோன்னா அந்த இமோஷனுக்கான பேர் தெரிலன்னா நம்மளால் ஒரு இமோஷனை ஃபீல் பண்ண முடியாதுன்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. அதை நானும் டு அன் எக்ஸ்டென்ட் நம்புகிறேன். அது என்ன, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னோட தெரப்பி ஜேர்னியை பற்றி, என்னோட டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் என்னோட லைஃப்பில் நடக்கும்போது ஐ டுக் ஹெல்ப் ஃப்ரம் psychotherapists, I took help from counselors to understand, hey, why am I feeling so much pain? Why am I feeling so much anger? What is happening around me? My heart is so confused. I don't know what to feel, right? All my life, I think நம்மளோட வளர்ப்பு அப்படி தான். எல்லாருமே people are, ஒரு குழந்தை அழும்போது we don't allow the குழந்தை to cry. இம்மீடியட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்கே பாரு அப்புறம் அந்த தரையை அழிப்போம். ஆமாம், தரையை as if you're teaching the child punishment. உனக்கு கெடுதல் நேர்ந்த ஒரு தரைக்கு நாங்கள் அடிச்சிட்டோம். You are basically saying what you are feeling right now, don't feel. வேறு எதாவது பண்ணு. உங்கள் மனசு தளர்ந்து போய் ஃபீலிங் a little low right now. Your parents will give you solutions. அப்படின்னா இது பண்ணு, மனசை தளர விடாதன்னா அது என்ன அர்த்தம்? அது வாட் இஸ் தட்? அதாவது இட்ஸ் லைக் சேயிங், வலி இருந்தால் வலி இல்லாமல் நடி, ரைட்? இந்த வலியை நம்ம டாக்டருக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்குது. இங்கே இருக்கிற வலியை எங்கே எடுத்துகிட்டு போவோம், ரைட்? அண்ட் தேர்ஃபோர் அன்டில் வி டிஸ்கஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இமோஷன்ஸ், ரைட்? இப்போ இட்ஸ் ரீச் த ஸ்டேஜ் வேர் தேர்ஸ் அ மூவி லைக் இன்சைட் அவுட் மேட் பை பிக்சார் that teaches children to understand emotions are of different kinds. They are all valid.
They're all real. You will feel all of them. எல்லாமே நமக்குள்ள இருக்கு. எல்லாமே நமக்குள்ள இருக்கு. எல்லாமே நம்ம அனுபவிப்போம். அதுதான், that is only humanity. That is being human. I think we were told நம்மளோட ஸ்கூலிங்காக இருக்கலாம், நம்மளோட பேரண்டிங்காக இருக்கலாம், we are supposed to feel only these are the good feelings, these are all avoiding. இந்த ஃபீலிங்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது, right? A good person is not somebody who does not feel these things. A good person is somebody who, even though they feel envy, jealousy, anger, their actions will not feed their envy, jealousy and anger, right? Every day to walk away from temptation is the virtuous path, not denying temptation, denying it, right? So I have felt every single feeling, and I've understood that, oh, I am capable of feeling like I want to kill somebody. I am capable of feeling I want to make them not exist. I am capable of feeling envy, saying, hey, nammalukku nadakadha avanga nadandrukke. I am capable of feeling, I felt all of these things. To understand that it's okay to feel. To understand that these feelings are what make you human, and therefore to understand the 250 different feelings that are out there. And what do you feel more? What do you feel? What brings the best out of you? Right? To understand that, first you have to understand the language. You have to understand color, you need to understand every single color out there. To understand white, you need to understand every color. Right? To understand the lack of white, which is black, you need to understand every color. Right? So I think again, thanks to all the difficult circumstances in my life, அந்த ஒரு தேடலை நான் நாடினேன். And I was the subject for it. I was trying to understand என்னோட anger எங்கன்னு வருது, எனக்கே இது நடக்குது, why is my heart so confused? In that I've understood, saying, oh, these are so many feelings out there. And that's, luckily, it's helped me as an actor, it's helped me as a storyteller, it's helped me as a writer, it's helped me as a director, saying, oh, we can write so many complicated, complex things, right? Why do children write diaries? Because their parents don't give them that space. What if you found a diary? Or sometimes in artists' case, art is our diary. I cannot today write something or perform something that I haven't fully felt. I find it very difficult. As a young actor, ஒரு 21-22-year-old actor இருக்கும்போது, when they said காதல்னா, காதல் அவங்க எப்படி காதலில் நடிப்பாங்க? நான் சிவாஜி காதல் பண்ணி பார்த்துருக்கேன், கமல்ஹாசன் காதல் பண்ணி பார்த்துருக்கேன், அந்த மாதிரி நான் நடிக்கிறேன். You're imitating somebody or imitating somebody feeling something. Yeah. You're imitating. Understand every feeling. You won't imitate, you will feel. And your job as an actor or as a storyteller or as a writer or as a director is to create something that feels so real that when somebody sees it, it touches their reality. Telling stories that impact people's hearts. Right? So I think to understand that all these emotions are valid, and to tell children, saying, hey, all the emotions you feel are okay. That is important. So valuable. That's what school should do. I hope it's doing. Last question. Yes. இப்போ பல நேரம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வராதப்போ, மற்றவங்க நம்மளை பாராட்டாதப்போ நமக்கு வர்த்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும்ல. அப்போ எப்படி நம்ம வர்த்தியாக ஃபீல் பண்ணிக்கிறது? ஏன்னா காத்திருப்பில் அது இருக்குது. when we wait for something to happen, இது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு உணர்வு, ஃபீலிங் வர்த்லெஸ்ன்றது. அப்படி நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், வர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த ஸ்டேஜஸில் நான் வர்த்துன்னு என்னை கருதக்கூடிய எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. நான் வர்த்லெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணேன். வர்த்லெஸ்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. I've only told myself that it's okay. Maybe we are not like I remember நான் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து விலகி போகும்போது, அந்த கராஜில் வண்டியை நிறுத்த போகும்போது, I saw Vijay Sethupathiy's performances and I was like, oh my god, he's so good, super, oh my god, இப்படி தான் நம்ம நடிக்க ஆசைப்பட்டோம், இந்த மாதிரி தான் நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். நம்மளுக்கு அந்த திறமை கிடையாது. கடைசி விவசாயிலே he did side character. நம்மளுக்கு சைட் கேரக்டர்னா இப்படி பண்ணும்பா, இதான்ப்பா சைட் கேரக்டர், நம்மளும் பண்ணோம் பாரு, சுமார் தான் பண்ணோம்.
you'll feel like, okay, so nama avlo varthil, right? So it somewhere you'll start appreciating other people. I used to appreciate Irfan Khan, VJS, a lot of actors, Karthi, Nani. These actors will be like, hey, sure, they're the star that I could have, I wanted to be. I know I didn't have the skill for it, right? So you start shopping and learning from many people. So it's okay to feel worthless. Worthless is a temporary feeling. It's not going to stay forever. நீங்கள் ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணப்போவும் விஜய் சேதுபதி பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க. Yeah. செகண்ட் ஹேண்ட் ஹாப்பினஸ் பற்றி ஐ திங்க் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் கலர்ஃபுல்லாவோ இல்லை சியர்ஃபுல்லாவோ நமக்குன்னு ஒன்று நடக்காத போது ஐ திங்க் வி ஷுட் ஸ்டில் ஃபீல் ஹாப்பி ஃபார் அதர்ஸ். பட் எனக்கு அது செகண்ட் ஹேண்ட் ஹாப்பினஸ் மாதிரியே தெரில. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இல்லை, ஃபோட்டோ சிந்தசிஸ் மாதிரி இது சைக்கிள். ஓ பியூட்டிஃபுல். நம்ம எங்கேயோ சிக்னல் நினைக்கிறோம், யாரோ 2 பேர் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதை பார்த்து நம்மளால் சந்தோஷப்பட முடியலன்னா அது எவ்வளோ சோகம். ஓ ஸோ பியூட்டிஃபுல். ஓ ஸோ பியூட்டிஃபுல். டுடே ஐம் so many people are of course they like my work in Heartbeat nu vechupanga, but there are so many people who are happy to see me happy today. That is my success. That is the definition of success. 25 வருஷம் இவன் வெயிட் பண்ணி ஏதோ ஒரு பெருசாக அவனுக்கு கிடச்சிருக்கு, நம்மளுக்கு அது கிடைக்கலாம்டா. I am a reminder of possibility for so many people today, and I am a cause for so much of second hand happiness. First hand happiness is okay. Second hand happiness is precious because like what you're saying right now, I can get 10 people second hand happiness today when I don't have happiness, and that will keep me going because that will make me feed hope. Super. Yeah. Thank you so much. Thank you so much, Maathevan. This is inga ketapodhu I really wanted to talk to you because I think what you're doing is so meaningful, so beautiful, and உங்களால் லைக் ஐ செட் 25 வருஷத்துக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 25 people will come in your journey and say, உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன், அந்த கான்வர்சேஷனில் வந்து நீங்கள் ஒன்று கேட்டிருந்தீங்க, அது என்னோட மனசில் ஒரு அன்லாக் பண்ணிச்சு. இன்றைக்கி கூட நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த ப்ரோக்ராமில் அந்த ஒரு கான்வர்சேஷன். யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் தோஸ் massive impacts with meaningful nuance that you're bringing into your conversations. I wish you keep doing this. பண்ணுவோம் கார்த்திக், நிறையா பண்ணுவோம். All right.